Dr. M. G. Sudha, Veterinary Assistant Surgeon with the Tamil Nadu Animal Husbandry Department, is dedicated to advancing animal health and welfare. With extensive experience, she has played a key role in improving livestock health through innovative approaches and compassionate care. Her contributions have supported sustainable practices in animal husbandry, benefiting farmers and the agricultural community. எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து நிறைய பவுல்ட்ரி சம்மந்தமாக நிறைய டாபிக்ஸ் எடுக்கலாம். அதில் வந்து நான் சூஸ் பண்ணது என்னென்னா என்வாமெண்டல் கைட்லைன்ஸ். யூஸ்வலாக வந்து ஆக்சுவலி நான் ஒரு 8 இயர்ஸ் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் R&D மேனேஜராக ஃபீட்ஸில் இருந்தேன், பவுல்ட்ரி ஃபீட்டில். ஸோ அதனால் அந்த சம்மந்தமாக எடுக்கலாமான்னு யோசிக்கும்போது, ஸோ என்வாமெண்டல் கைட்லைன்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஒரு ஃபார்ம் இருக்கும்போது காமன் கம்ப்ளைண்ட்டாக என்னெல்லாம் பப்ளிக் வந்து கவர்மெண்ட் செக்டாருக்கு கொடுக்குறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனை வரதில்லை. பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து அதால் எங்களுக்கு நியூசன்ஸ் வருது, எங்களுக்கு ஃப்ளை பாப்புலேஷன் இருக்குது, ஸ்மெல் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுது. அப்போ என்னென்னா கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் சார்பில் இல்லை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சார்பில் பண்ணுவாங்க. ஜென்ரலாக யாருக்குமே நிறைய பேர்த்துக்கு நான் கேட்ட வரைக்கும் அந்த கைட்லைன்ஸ் தெரியறதில்ல. அந்த பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் வந்து டெவலப் பண்ணுறது ஈஸிங்கிறதுனால தான் இதை வந்து நான் வந்து இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலி என்வாமெண்டல் கைட்லைன்ஸ் வந்து 2015 வரைக்குமே மோர் தேன் 1 lakh பேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கைட்லைன்ஸை பற்றி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. 2021 தான் எப்படி மாற்றினாங்கன்னா 1 lakh மோர் தேன் 1 lakh பேர்ட்ஸ் வந்து 5000 பேர்ட்ஸே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே வந்துடுது. அது வரைக்கும் 1 lakh பேர்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இந்த இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 5000 20,000 பேர்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு எந்த கைட்லைன்ஸுமே கிடையாது. அப்போது 21 தான் இந்த கைட்லைன்ஸ் வருது. இந்த கைட்லைன்ஸில் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ்னால், 5000 to 25,000 பேர்ட்ஸ் இருக்கிறவங்கள ஸ்மால் ஃபார்மர்ஸும், 25,000 to 1 lakh பேர்ட்ஸ் இருக்கிறவங்கள மீடியம் ஃபார்மர்ஸும், 1 lakh பேர்ட்ஸுக்கு மேலே இருக்கிறதா லார்ஜ் ஃபார்ம்ஸும் இதை வந்து பிரிக்கிறோம். இதுக்கு சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுருங்களா? இதுதான் வந்து ஆக்சுவலி என்னென்னா இந்த கைட்லைன்ஸில் படி இந்த மாதிரி 3 செக்டராக பிரிச்சுக்கிறாங்க. 5000 பேர்ட்ஸு கீழே இருக்கிறதுக்கு இது வரைக்கும் ரூல்ஸ் வரல. ஆக்சுவலாக அது என்றைக்கு வேணாலும் மாறலாம். ஸோ நீங்கள் வந்து 2500 பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கும் இந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்போவுமே பெட்டர் இது. இப்போ என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும் என்விரான்மெண்டல் அப்படின்னா, யூஸ்வலாக வர இஷ்யூஸ் வந்து ஸ்மெல் வருது, ஃபார்ம்லேருந்து ஸ்மெல் வருது, அப்புறம் டஸ்ட்டு ரொம்ப வருது, ஃபீடு மில்லேருந்து எங்களுக்கு டஸ்ட்டு வருது, இப்போ சாலிட் வேஸ்ட்டெல்லாம் இந்த பிரச்சனை வருது, ஃப்ளை பாப்புலேஷன் வருது, இதெல்லாம் தான் வந்து காமனான வர இஷ்யூஸு. இந்த இஷ்யூஸை வந்து நம்ம எப்படி பிரிக்கலான்னா, கேசியஸ் இஷ்யூஸ் என்ன, சாலிட் வேஸ்ட் என்ன, வாட்டரில் என்ன, நெக்ஸ்ட் வாட்டரில் என்னெல்லாம் இஷ்யூ வருது, இந்த 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டு 3க்கும் 3 விதமான சொல்யூஷன்ஸு ரூல்ஸ் கைட்லைன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாவே 90% ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது போக இதுக்கு அடுத்தது வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்து வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ளைஸ் அண்ட் ரோடன்ஸு. எங்கெல்லாம் வந்து பவுல்ட்ரி ஃபார்ம் இருக்கோ அங்கே ஃப்ளைஸும் இருக்கும், ரோடன்ஸ் இருக்கும். எல்லாருமே டெக்னிக்கல் செஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளை பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுற கூட ஓரளவுக்கு நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் இருக்குது. ஃப்ளை கண்ட்ரோலுக்கு எல்லா ப்ரோக்ராம்ஸும் நிறையா இருக்குது. ஆனால் ரோடன் கண்ட்ரோலுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து கைட்லைன்ஸில் ரோடன் கண்ட்ரோலும் இம்பார்ட்டண்ட்டு தான். சரிங்களா? இப்போ கேஸியஸில் வந்து எப்படியெல்லாம் இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இந்த ஓடரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மை வந்து ப்ராப்பர் கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும். ப்ராப்பர் கிராஸ் வென்டிலேஷன் இருந்தாவே அமோனியா ஸ்மெல்லு 90% இதாயிரும். அந்த வென்டிலேஷன் இல்லாத போது தான் இந்த பிரச்சனை வரப்போகுது. ஸோ ப்ராப்பர் வென்டிலேஷன் அது இருக்கணும். நீங்கள் வந்து எப்படின்னா அந்த மென்யூரில் போய் தண்ணி யூஸ்வலாக அந்த ஸ்பில்லேஜ் வாட்டரோ இல்லை ரன்னிங் வாட்டரோ கலக்கும்போது தான் அது இன்னும் வந்து டிகேயிங் ஆகி ஈஸியாக ஸ்மெல் வருது. ஸோ அந்த தண்ணி வந்து மிக்ஸ் ஆகாமல் பார்க்கறது ரொம்ப முக்கியம். மென்யூரை ஸ்டோர் பண்ணுற மெத்தடு
அதுவும் ஸ்மெல்லை க்ரியேட் பண்ணும். ஹைட்ரஜன் சல்ஃபைடும் அமோனியா தான் வந்து யூஸ்வலாக வந்து பவுல்ட்ரி ஃபார்மை வந்து க்ரீன் இதில் வச்சுருக்கிறதுனால தான் கைட்லைன்ஸ் வந்து இவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்குது. பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. அதில் இது வந்து க்ரீன் இதில் தான் வருது பவுல்ட்ரி ஃபார்மிங்கு. இதில் வந்து இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் மென்யூரு, டெட் பேர்ட்ஸை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கிறது தான் அந்த ஸ்மெல் மாறுது, அந்த ஓடர் வந்து அதில் தான் மாறுது. அப்புறம் ஃபீடு மில் இருக்கும்போது டஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டம், கிரைண்டர் ஆகட்டும் மிக்சர் ஆகட்டும் ரெண்டு இடத்துலையும் டஸ்ட் கலெக்ஷன், ப்ராப்பராக டஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டம் அது இருந்தாவே டஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு குறைச்சிடலாம். டஸ்ட்டு பறக்கிறது வந்து ஃபீடு மில்லில் காமன் ப்ராப்ளம். அது வந்து எப்படி போயிருந்தா இந்த ஃப்ளோரில் வளர்ந்து 2 feet ஹைட்டு வைக்கிறது ஒரு கம்பல்சரியான ரூலு. ரெண்டாவது கிரைண்டர் அண்ட் மிக்சர் லெவலில் டஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டமும் இருக்கணும். ஒரு எக்ஸாமினேஷனுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது இதெல்லாம் தான் மானிட்டர் பண்ணுவோம். அடுத்தது சாலிட் மேனேஜ்மெண்ட். இப்போ அடுத்தது வந்து சாலிட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, மென்யூரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. சாலிட் மேனேஜ்மெண்ட்டு இங்கே ரெண்டு தான் சாலிட் வரப்போகுது. ஒன்று மென்யூரு, இன்னொன்று டெட் பேர்ட்ஸ். இந்த ரெண்டு தான் சாலிட். இதை மேனேஜ் பண்ணும்போது என்னெல்லாம்னா, இவங்க எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணலான்னா, கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து கம்போஸ்டிங்கும், சப்போஸ் மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் வந்தால் பயோகேஸுக்கு மாற்றுங்கிறாங்க. அந்த இதை கம்போஸ்ட் அண்டு இது இல்லை காம்பினேஷன் ஆஃப் கம்போஸ்ட் அண்டு பயோகேஸு. அதே மாதிரி ஒரு குரூப் ஒரு ஏரியாவில் நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து அந்த கிளஸ்டர்ஸ்க்கு சேர்ந்து ஒரு காம்போஸ்ட் ஸ்பிட்டோ இல்லை அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது. ஒரு 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 பர்டிகுலர் லொக்காலிட்டியிட்ட ஒரு 7-8 ஃபார்ம்ஸ் இருக்குன்னா எல்லோரும் அந்த கொண்டு வந்து மென்யூர் ஒரே இடத்துல டம்ப் பண்ணுறது. டம்ப் பண்ணி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு மெத்தடு. இது எல்லாமே கைட்லைன்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து என்னென்னா சம்டைம்ஸ் நம்மளே வந்து ஒரு இன்டகிரேட்டர் கீழே ஒரே லொக்காலிட்டியில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கம்போஸ்ட் பிட் வச்சா கூட ஓகே தான். அது கிளஸ்டர்ஸில் வந்துடும். அந்த கிளஸ்டரில் அப்படியும் பண்ணிக்கலாம். இது வந்து கம்போஸ்ட் பண்ணும்போது இல்லை பயோகேஸ் பண்ணும்போது 2 விதமாக பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வெறும் சிக்கன் மென்யூர் மட்டும் போட்டு செய்கிறது, இன்னொன்று சிக்கன் மென்யூரோட மற்ற மெட்டீரியல்ஸு மற்ற வேஸ்ட்டும் கலந்து பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லிக்னோசெல்லுலோஸ் மெட்டீரியலுங்கிறது வெறும் ஸ்ட்ராஸ், வுட் ஷேவிங்ஸு இதெல்லாம் கலந்து, ஆக்சுவலாக ஏன்னா இதில் ஹை நைட்ரஜன் இருக்கும். இந்த மாதிரி கேட்கும்போது கார்பன் சேரும்போது தான் கம்போஸ்ட் வந்து நல்லா மாறும். ஃபுட் வேஸ்ட்டோ மற்ற க்ரீன் வேஸ்ட்டோ மற்ற வேஸ்ட்டோ சேர்த்து இது பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து சாலிட் மேனேஜ்மெண்ட்டில் இது ரொம்ப முக்கியம். இதே நெக்ஸ்ட்டு இதே பவுல்ட்ரி ப்ராய்லர் ஃபார்மில் என்னென்னா டீப் லிட்டர் சிஸ்டம் தான் வச்சுருக்கோம். அங்கே ஸ்மெல்லையும் இது லிட்டர் என்ன பண்ணால் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் வந்து லிட்டர் ரேக்கிங் பண்ணணும். அப்போது ஸ்மெல் கரெக்டாக இருக்கும், மென்யூரும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து லிட்டர் மாய்ஸ்சரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ராப்பர் மெத்தட்னா, நீங்கள் ஆல்டர்னேட் டேஸ் அட்லீஸ்ட் வீக்லி 3 days ஆகுது, 2 to 3 days ஆகுது நீங்கள் லிட்டர் ரேக்கிங் பண்ணணும். யூஸ்வலாக என்ன ப்ராய்லர் ஃபார்மில் ஒரு 5 days 7 days ஒன்ஸ் லிட்டர் ரேக் பண்ணுறது பழக்கம் இருக்குது. ஸோ அப்படி லிட்டர் ரேக் பண்ணும்போது உங்களுக்கு பாக்டீரியல் க்ரோத்தும் அதிகமாக இருக்கும், ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வரும். ஸோ எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் ரேக் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் ரெஸ்பிரேட்டரி இல்னஸும் சேர்ந்து குறையுது. இப்போ வந்து எப்படி மென்யூரை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா, மென்யூரை வந்து மினிமம் வாட்டர் லெவல், அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தண்ணி சோர்ஸ் போர் வெள்ளோ இருந்தால் அதுலேருந்து 2 meter ஹைட் மினிமம் இருக்கணும். இது வந்து 2 meter கரெக்டாக இருக்கணுன்ட்டு இல்லை, மினிமம் 2 meterன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து அதே மாதிரி அந்த மென்யூர் பிட்டில் வந்து அந்த ஸ்லாப் வந்து பேஸ் வந்து காங்க்ரீட்டு பெட்டர் அல்லது இம்பர்மியபிள், தண்ணி லீக் ஆகாது. ஏன்னா நீங்கள் போடுற மென்யூர்லேருந்து தண்ணி சீப்பாகி உங்களோட வாட்டர் சோர்ஸுக்கு போயிடக்கூடாது. அதனால தான் அது இம்பர்மியபிள் மெட்டீரியலாக நீங்கள் வைக்கிறது ரொம்ப பெட்ரு. அதே மாதிரி தண்ணி வந்து அங்கே கலந்துக்கு போகிற மாதிரியோ இல்லை அந்த வழியாக ப்ராஸ் ஆகிற மாதிரியோ வச்சுக்க வேண்டாம். மென்யூர் பிட்டில் வந்து யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதுமாதிரி இது வந்து ஸ்டோரேஜுக்கு. கம்போஸ்டிங்க்கு வந்து என்ன பண்ணால், இது யூஸ்வலாக என்ன பண்ணால் கார்பன் ரிச் மெட்டீரியலாக இருக்கிற வுட் ஷேவிங்ஸு ஸ்ட்ராஸு இந்த மாதிரி மெட்டீரியலை கலக்கும்போது தான் இதாகும். அதே மாதிரி இதில் வந்து யூஸ்வலாக லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 60% வரைக்கும் மாய்ச்சர் இருக்கும். அதை எப்போ 35 to 50% மாற்றுறோமோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சரும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த கம்போஸ்ட் இதில். இது வந்து இது வந்து லிட்டருக்கு இப்படி பண்ணோம்னா டெட் பேர்டுக்கும் வந்து அதுவும் வந்து சாலிட் வேஸ்ட்டில் வரும்போது அதை வந்து ப்ராப்பராக பரியல் பிட்டு வச்சு
நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு மெத்தடு. ஒவ்வொரு 24 ஹவர்ஸுக்கும் மேலேயும் எந்த டெட் பாட்ஸும் ஃபார்முக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஹெல்த் இஷ்யூ சரௌண்டிங் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, பேர்ட்ஸுக்கு 24 ஹவர்ஸ்க்கு மேலே அதுக்குள்ளேயே டெட் பாட்ஸ் இருக்கும்போது கம்பல்சரியாக அந்த கிராஸ் கண்டாமினேஷனும் நடக்கும். அதுமாதிரி பரியல் பிட்டோட சைஸ் வந்து டெப்த்து மினிமம் 3 to 4 மீட்டர் இருக்கணும். டயாமீட்டர் வந்து 0.8 to 1.2 மீட்டர் டயாமீட்டர் இருக்கணும். இது வந்து 3 மீட்டர், அதாவது அந்த மென்யூர் பிட்டுக்கு 2 மீட்டர் மினிமம்னா பரியல் பிட்டுக்கு 3 மீட்டர் வாட்டர் வந்து இதாக இருக்கணும். அதே மாதிரி மேலே வந்து ஃப்ளை ப்ரூஃபாக இருக்கணும். நீங்கள் வந்து டெட் பேர்ட்ஸை போட்டுட்டு அதை அப்படியே ஓப்பன் தான் வச்சுட்டிங்கன்னா கம்பல்சரி அதில் ஃப்ளை பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிரும். ஏன்னா டெட் பேர்ட்ஸ் மாதிரி ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணுறது எதுவுமே இல்லை. அதே மாதிரி இப்போ இது வந்து இது 5000 பேர்ட்ஸ் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு ஓகே. ஒரு டெட் பேர்டை எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல வச்சு இது பண்ணுறீங்கன்னா அதுக்கு பரியல் பிட்டை தேடிட்டு இருக்கணுன்ட்டு இல்லை. அது வந்து 40 சென்டிமீட்டர் டெப்த்து பண்ணி கால்சியம் ஹைட்ராக்சைடு கலந்து நீங்கள் பரி பண்ணிக்கலாம். 1 or 2 பேர்ட்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணவே போதும். நிறைய பேர்ட்ஸ் இருக்கும்போது பரியல் பிட்டை கம்பல்சரியாக வச்சுக்கணும். இப்போ கம்போஸ்டிங், அதாவது மென்யூரை அப்படியே வைக்காமல் கம்போஸ்டிங் மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி நான் அடுத்த ஸ்லைட் போட்டு அப்புறம் இதுக்கு வரேன். கம்போஸ்டிங் ஏன் வந்து மென்யூரை வந்து அப்படியே பண்ணாமல் கம்போஸ்ட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து மென்யூரில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து க்ராப்க்கு டைரெக்டாக கொடுக்கறத விட நீங்கள் அதை கம்போஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் இதாக இருக்கும். அதுமாதிரி அப்படியே மென்யூரை வைக்கும்போது நைட்ரஸ் ஆக்சைடும் அமோனியாவும் ஈஸியாக ரிலீஸ் ஆகும். இது வந்து சரௌண்டிங்கில் இப்போ நீங்கள் பேர்ட்ஸை வந்து ஒரு பாதி இதில் எடுத்துட்டிங்கன்னா கூட மீதி இருக்க பேர்ட்ஸுக்கு வந்து இது வந்து கரெக்டாக ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். இது கம்போஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, இந்த சாயிலில் வந்து நல்ல ஒரு என்ன சொல்ல ஃபர்டிலைசராக மாறிடுது. வாட்டரும் வந்து இந்த வேஸ்ட்டை வந்து பொல்யூஷனும் குறைஞ்சிருது. முன்னாடி ஸ்லைடு. இப்போ கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மினிமம்னா, நீங்கள் கம்போஸ்ட் பண்ணுறோன்னா எந்த இடத்துல வேணாலும் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் ஹியூமன் ரெசிடென்சியல் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு வீடு 2 வீடு கணக்கில் ஒரு நிறைய பேர் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து 300 மீட்டர் மினிமம் இருக்கணும். வாட்டர் சோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் ஆறோ குளமோ ஏரியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேருந்து மினிமம் 100 மீட்டர் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து கம்போஸ்ட் பிட்டு பண்ண முடியாது. கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு ரூஃப் வந்து கம்பல்சரி காங்க்ரீட்டாக இருக்கணும். எப்படி வந்து இதுக்கு வந்து கீழே சீப்பேஜ் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி மேலேயும் காங்க்ரீட் ரூஃப் இருக்கணும். இதில் வந்து என்னென்னா மாய்ச்சர் வந்து 60% இருக்கிறத ரெடியூஸ் டு 35 to 50% ரெடியூஸ் பண்ணணும். இதில் என்னென்னா கார்பன் ரிச் மெட்டீரியல் போடும்போது கம்போஸ்டிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. கம்போஸ்டோட டெம்பரேச்சர் வந்து 54லேருந்து 60 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஸ்டரைஸ் ஆயிரும். பேஸ்டரைசேஷன் ஆனாவே பாக்டீரியல் க்ரோத் எல்லாம் குறைஞ்சிரும். அதை விட்டு 49 டிகிரி செல்சியஸுக்கு குறையுதுன்னா நீங்கள் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மெத்தட். 49 டிகிரி செல்சியஸுக்கு கீழே ஒரு 3 days மேலே அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. 50 கீழே 49 டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் ஆகுதுன்னா நீங்கள் கம்போஸ்ட்டை மாற்றுறது பெஸ்ட்டு. இப்போ வந்து வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு வந்து ஏன்னா பவுல்ட்ரி ஷெட்டை பொறுத்த வரைக்கும் பவுல்ட்ரி ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இருக்கிற மாதிரியே பவுல்ட்ரி க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற வாட்டரு, சம்மருக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுற வாட்டரு, இது எல்லாமே என்னென்னா இது எல்லாமே வேஸ்ட் வாட்டரில் வந்துடும். இந்த வாட்டரை வந்து எப்படின்னா இந்த வேஸ்ட் வாட்டரை அப்படியே எங்கேயும் விடாமல் டைரெக்டாக ஒரு டேங்க்குக்கு கொடுத்து அந்த டேங்க்லேருந்து நீங்கள் கார்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் கட்டாயம் வாட்டர் வேஸ்டேஜ் குறையும். அதே மாதிரி நீங்கள் ஃபார்மை வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக தண்ணியை யூஸ் பண்ணாமல் ப்ரெஷரைஸ்டு வாட்டராகவோ இல்லை வார்ம் ஆர்ந்து ஸ்டீம் வாட்டராக இருந்தால் இன்னும் பெட்டராக க்ளீனிங் நடக்கும். கம்மியான தண்ணியில் நிறைய க்ளீனிங் நடக்கும்னா இதெல்லாம் ஒரு மெத்தடு. ப்ரெஷரைஸ்டு வாட்டர் அண்ட் ஸ்டீமாக இருக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். அதேமாதிரி இது எல்லாத மாதிரியே ஃப்ளை கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஏன்னா காமன் பீப்புள் வந்து காமனாக சொல்கிற கம்ப்ளைண்ட்டு ஃப்ளை வந்து எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது,
பவுல்ட்ரி ஃபார்மை சுற்றி ஃப்ளை பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஃப்ளை தான் எங்களுக்கு ரொம்ப நியூசன்ஸாக இருக்குங்கிறதா இந்த காமன் ப்ராப்ளமாக இருக்கும். இதில் வந்து லைஃப் சைக்கிள் வந்து யூஸ்வலாக எக்குலேருந்து லார்வாவாக மாறுறக்கு 8 to 16 hours தான். ஆனால் லார்வா வந்து அது வந்து கண்டியூசிவ் என்வரான்மெண்ட் வர்ற வரைக்குமே அது வெயிட் பண்ணும். 3 daysலேயே லார்வா வந்து கம்ப்ளீட் ஆகி பியூப்பாவாக மாறலாம், இல்லை 1 week 2 weeks கூட எடுத்துக்கலாம். அதேமாதிரி பியூப்பாலேருந்து லார்வாலேருந்து பியூப்பா மாறிட்டு பியூப்பாலேருந்து அடல்ட்டுக்கு மாறும்போது இதே தான் 2 to 10 days வரைக்கும் எடுத்துக்கும். ஆனால் அந்த என்வரான்மெண்ட்டு தான் முக்கியம். இதுக்கு தான் வந்து மென்யூரில் மாய்ச்சர் மெயின்டைன் பண்ணாதீங்க, கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா மாய்ச்சர் இருக்கும்போது இவங்களோட பாப்புலேஷன் ஈஸியாக க்ரோத் இருக்கும். ஒரு ஃபீமேல் வந்து அதோட லைஃப்பில் ஒரே ஒரு ஃபீமேல் 700 eggs லே பண்ணும். ஸோ ஒரு ஃபீமேலை விட்டு வச்சாலுமே அதுவே வந்து 700 அப்படியே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? அடுத்த ஸ்லைட். இப்போ வந்து இது முக்கியமாக வந்து ஃப்ளை பாப்புலேஷன் எது மெயினான ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட் லிட்டரில் வந்து மாய்ச்சர் எப்போ இருக்கோ அதுதான் இந்த பிரச்சனை வரும். இந்த வெட் லிட்டருக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டயட்ரி ஆரிஜின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவுல்ட்ரி ஃபீடில் ஹை ஃபைபர் ஹை சால்ட்டு கொடுக்கும்போது அதே மாதிரி அதோட ட்ரிங்கிங் வாட்டரில் பவுல்ட்ரி கொடுக்குற ட்ரிங்கிங் வாட்டரில் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் அதே மாதிரி அன்டைஜஸ்டட் ப்ரோட்டீன் இருந்தால் லூஸ் ட்ராப்பிங்ஸ் காமனாக வரும். ஃபீடில் அடல்ட்ரேஷன் சாண்ட் அண்ட் சிலிக்கா அதிகமாக இருந்தாலும் லூஸ் ட்ராப்பிங்ஸ் வரும். இது வந்து டயட்ரி ரீசன். இதே வந்து பெத்தாலஜிக்கல் ஃபிசியோலாஜிக்கலில் இருக்குது. அது எப்படின்னா பவுல்ட்ரி லேயரில் வந்து ஹை ப்ரொடக்ஷன் பீக் ப்ரொடக்ஷன் போகும்போதும் லூஸ் ட்ராப்பிங்ஸ் நார்மலாக வரும். அது வந்து ஃபிசியாலஜிக்கல் ரீசன். அது வந்து அன்அவாய்டபுளாக இருக்கும்போது மற்ற ரீசன்ஸ் எல்லாத்தையும் குறைக்கலாம். டயட்ரி ஃபைபரோ சால்ட்டு டிடிஎஸ் லெவல் கரெக்ட் பண்ணுறது இதெல்லாமே நம்ம பண்ணலாம். அதேமாதிரி பெத்தாலஜிக்கல் ரீசனாகவும் இருக்கலாம். பாக்டீரியல் இருக்கலாம், வைரல் இருக்கலாம், டாக்ஸின்ஸ் இருந்தாலும் லூஸ் ட்ராப்பிங்ஸ் இருக்கும். பேராசைட்டிக் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தாலும் வேர்ம்ஸ் இருந்தாவோ இல்லை மற்ற பேராசைட்டிக் காக்சிடியோசிஸ் மாதிரி இருந்தாவோ லூஸ் ட்ராப்பிங்ஸ் இருக்கும். இது வந்து பெத்தாலஜிக்கல் எடுத்தோம்னா மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அது எப்படின்னா நிப்பிள் ட்ரிங்கிங்கில் வந்து நிப்பிள் சரியாக மேனேஜ் பண்ணாமல் லீக் ஆகிறது, அப்புறம் ஃபாகர்ஸ் வந்து ஃபாகிங் பண்ணாமல் தண்ணியாக கொட்டும், ஸ்ப்ரிங்கிள் ஆகாமல் தண்ணியாக ஸ்ப்ரே பண்ணாமல் அந்த தண்ணியாக கொட்டும்போது நிறைய வாட்டர் போகும். ஸ்ப்ரிங்கிள் ஆகும்போது கம்மியான வாட்டர் ட்ராப்லெட்ஸ் சைஸ் வந்து பெருசாக இருக்கும்போது நிறைய தண்ணி போகும். அது ஒன்று. அப்புறம் டேங்க்கு யூஸ்வலாக வந்து டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகி நீங்கள் கொட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம்ஸும் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் வந்து லிட்டருக்கு இந்த கேப் கொடுத்து ட்ரையிங்க்கான ஸ்பேஸ் கொடுக்காம அந்த டிஸ்டன்ஸை கம்மியாக கொடுக்கும்போது ட்ரையிங்கு ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா காற்றடிக்காது, டெம்பரேச்சர் ரீச் ஆகாது. ஸோ அந்த ட்ரையிங் ஆகாமல் அது ஒரு ப்ராப்ளம். அதுமாதிரி அன்ஈவனாக இருந்தால் ஒரு இடத்துல தண்ணி வந்து நின்றுச்சு, இப்போ ஒரு இடத்துல லீக் ஆகுதுன்னா ஈவனாக இருந்தால் ஒரே மாதிரி ட்ரை ஆகும். அதுக்கு பதிலாக ஒரு இடம் அதிகமாக ஒரு இடம் கம்மியாக அப்படி இருக்கும்போது தண்ணி ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்னேட் ஆகிற இடத்துல லிட்டர் வந்து வெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. இது நம்ம வந்து ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணுற இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். நீங்கள் நிறைய ஃப்ளை கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸு ஃபீடில் கலக்கிறது, டேப் போட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸை சரி பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த மெத்தடு போனால் அந்த மெத்தடும் வந்து சேர்ந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ இதை சரி பண்ணிட்டு தான் இதை பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபார்மில் இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஆர்கானிக் மெட்டீரியலை மாய்ச்சர் இல்லாமல் பார்த்துக்கிறது, ஃபர்மெண்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் இருந்தால் பண்ணுறது, ரெகுலராக அந்த ஏரியாவை மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஃபார்மை வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீனிங் அப்படிங்கிற கான்செப்டை வந்து வச்சுக்கிட்டிங்கனாவே ப்ராப்ளம் தான் ஆகும். அதே ஹேச்சரியோட ப்ரோக்கன் எக்ஸு, அப்புறம் வந்து அந்த ஸ்டோரேஜை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறது, உடஞ்சி போன முட்டையெல்லாம் இதெல்லாம் ஈஸியாக ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணும். அதுமாதிரி டெட் பேர்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணுறது, ஃபீடு வேஸ்ட் ஆகிறத. ஏன்னா உங்களுக்கு மென்யூரில் எவ்வளோ அட்ராக்ட் ஆகுதோ ஃபீடு வேஸ்ட் ஆனாலும் அந்த ஃப்ளோரில் கலந்தாலும் அதுக்கும் ஃப்ளைஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். இது போக என்னென்னா காமன் மிஸ்டேக்காக சில பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட் ட்ரீஸ் வச்சுக்கிறது.
ஃப்ரூட் ட்ரீஸ்னால் ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ண நீம் ட்ரீயோட ஃப்ரூட்டு, மேங்கோ ட்ரீஸு, இந்த மாதிரி ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் வச்சிங்கன்னா அது கீழே கொட்டினாலும் அதுக்கும் ஃப்ளைஸ் அட்ராக்ட் ஆகும். ஃப்ளை அட்ராக்ட் பண்ணுறது டெட் பேர்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஃப்ரூட்ஸுக்கும் அட்ராக்ட் ஆகும். அதுவும் இது வந்து அதெல்லாம் தான் க்ளீன் பண்ணுறது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கணும். இதை வந்து இந்த ஃப்ளை பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் ப்ராசஸ் ப்ராப்பராக இருக்கும்போது பெரும்பாலான ஃப்ளைஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ நீங்கள் ட்ரக்ஸு போகும்போது எஃபெக்டிவாக யூஸாக இருக்கும். அடுத்து வந்து ரோடன்ட் கண்ட்ரோல் வந்து அதாவது ரோடன்ஸை வந்து பவுல்ட்ரி ஃபார்மில் ரோடன்ஸ் இருக்கிறது வந்து ஏன்னா ஈஸியாக ஃபீட் அக்சஸ் ஆகும்போது ரோடன்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ரோடன்ட் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ரோடன்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்காங்க. கம் இருக்கிற அந்த இது வைக்கிறது, ட்ராப் வச்சு பிடிக்கிறது, ரோடன்ட் ப்ரூஃபாக இருக்கிற டோர்ஸ் வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட் ஸ்டோரேஜை வந்து ரோடன்ட் ப்ரூஃப் டோர்ஸு, அந்த ஃப்ளோர்ஸ் வச்சு அந்த ஸ்டோரேஜ் ரூமை வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ரோடன்ட் கண்ட்ரோல் குறைஞ்சிரும். இது எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ஸுக்கு இருக்கிற கைட்லைன்ஸ். இப்போ நியூ ஃபார்ம்ஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் தான், இந்த மாதிரி தான் ரூல்ஸ் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது எல்லாம் எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே ஃபார்ம் இருக்குது, அதுக்கான கைட்லைன்ஸாக இது. இப்போ புது ஃபார்ம்ஸ் போகணுன்னா நீங்கள் வந்து ரெசிடென்சியல் ஜோனு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவில் ஒரு 100 ஹவுஸ் ஹோல்ஸ் இருக்குது, இல்லை ஒரு 150 ஹவுஸ் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் 500 மீட்டர் டெஃபினட்டாக கம்மியாக இருக்கணும். 100 மீட்டர் வந்து வாட்டர் சோர்ஸ்லேருந்து, மேஜர் வாட்டர் சோர்ஸ்லேருந்து தள்ளி இருக்கணும். 100 மீட்டர் நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து தள்ளி இருக்கணும். 50 மீட்டர் ஸ்டேட் ஹைவேலேருந்து, இது வந்து நேஷ்னல் ஹைவேக்கு 100 மீட்டர், ஸ்டேட் ஹைவேக்கு 50 மீட்டர், ரூரல் ரோட்ஸ்லேருந்து 10 to 15 மீட்டர்ஸ். ஒரு பவுல்ட்ரி ஷெட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் 10 மீட்டர் இல்லாமல் இன்னொரு பவுல்ட்ரி ஷெட் வைக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நியூ ஃபார்ம்ஸ்க்கான கைட்லைன்ஸ். மற்ற எல்லா மென்யூர் பிட்டு, பரியல் பிட்டு, வாட்டர் சோர்ஸ், இது எல்லாமே எல்லாத்துக்கும் காமனாக இருந்தாலும் நியூ ஃபார்ம்ஸ்க்கு இந்த கைட்லைன்ஸ் தான் சொல்கிறாங்க. நீங்கள் நேஷ்னல் ஹைவேலேருந்து 100 மீட்டர் கம்பல்சரி இருக்கணும். இதெல்லாமே வந்து நியூ ஃபார்ம்ஸ்க்கு ஆரம்பிக்கும்போது இந்த 5000 பேர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒரு என்ஓசி மாதிரி வாங்கணும். 1 lakh பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா கம்பல்சரி வாங்கிடணும். தேங்க்யூ.